போற போக்க பார்த்தா இண்டி கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சியை கலட்டி விட்டுருவாங்க போலயே. இப்படி சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இந்த இண்டி கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து மாத்தி மாத்தி வந்துகிட்டு தான் வந்திருக்கு. இதுல இந்த கூட்டணியில இன்னுமே சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு சில விஷயத்த பேசியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். மேற்கு வங்காள முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இண்டி கூட்டணி உருவாக காரணமா இருந்ததே நான் தான். இந்த இண்டி கூட்டணிய காங்கிரஸ் தலைவர்கள் கரெக்டா வழி நடத்துவாங்க, கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா, ஆனா இவங்க கரெக்டா வழி நடத்தவே இல்லை. இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் இண்டி கூட்டணியை வழிநடத்த நான் தயாரா இருக்கேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தேசியவாத கட்சிகள் கிட்டயும் சரி, மாநில கட்சிகள் கிட்டயும் சரி, நல்ல ஒரு இணக்கமான உறவுல தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப் நான் வச்சிருக்கும் போது ஈஸியா இண்டி கூட்டணியில ஒரு சுமூகமான நிலைமையை கொண்டு வர முடியும் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிட்டாங்க. இதை கேட்டவுடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா இண்டி கூட்டணியில ஆல்ரெடி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்கள் கொளுத்தி போட்டு விட்டுட்டாங்களேன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுல இன்னுமே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் தலைவரானா என்ன தப்பு, அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு அப்படின்னு ஒரு சில பேரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஆதரவும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, தேசியவாத காங்கிரஸ் தலைவரான சரத்பவார் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்ஜேடி நிறுவனரான லாலு பிரசாத் யாதவும் மம்தா பானர்ஜி அவர்கள் தலைவராகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இதுக்கு காங்கிரஸ் மறுத்தாலும் அவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 தடவை முதல்வராயிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களை பயங்கரமா எதிர்த்து பேசியிருக்காங்க. இதனால இவங்க தலைவரா வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த மாதிரி ஆதரவுகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவனே தான் ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சியவே இண்டி கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுருவாங்க. காங்கிரஸ் கட்சி அவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல இந்தி கூட்டணியில உள்ள கட்சிகளை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சு இந்த கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா, இந்தி கூட்டணி மட்டும் உருவாயிருச்சு, ஈஸியா பாஜக வீழ்த்த முடியும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாஜக வீழ்த்தணும் அப்படின்னு பெரிய கனவோட இந்த இந்தி கூட்டணியை ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இந்தி கூட்டணினால பெரிய சாதனை பண்ண முடியல. இதுலயும் காங்கிரஸ் கட்சிகள் தனித்து போட்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, மகாராஷ்டிரா, ஹரியானான்னு இது மாதிரி மாநிலங்கள்ல ஒரு மோசமான தோல்வி தழுவிருக்காங்க. சோ இதனாலதான் இண்டி கூட்டணியில உள்ள மற்ற கட்சிகள் எல்லாருமே பெரிய அதிருப்தியில இருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு ஏதாவது பவர் இருந்தா பரவாயில்ல, அவங்கனால ஒண்ணுமே சாதிக்க முடியல. ஹரியானால வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுலயும் மண்ண கவிட்டாங்க. அடுத்து மகாராஷ்டிரால ஆட்சி பிடிப்பாங்கன்னு பார்த்தா அதுலயும் மண்ண கவிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு காங்கிரஸோட நிழல்ல இருக்கணும்? அவங்க கிட்டதான் எந்த பவரும் இல்லையே. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்களை கூட தலைவர் ஆக்கலாம் அப்படின்னு இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதும் கரெக்டான விஷயமா தான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டி கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணவே இல்லை. மற்ற கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இவங்க சுக்குநூறா நொறுக்கிட்டாங்க. இப்ப இதனாலதான் மற்ற கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி ஒரு மாற்று யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு காங்கிரஸ் எந்த விதமான விளக்கமுமே கொடுக்காம வந்திருக்காங்க. இப்ப இதுக்குதான் காங்கிரஸோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இது எப்படிப்பா நியாயம், காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலயும் வந்திருக்கு, ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்துல மட்டும்தான் முதல்வரா வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி இந்த இந்தி கூட்டணி வழி நடத்த முடியும்? இது தப்பு இல்லையா? காங்கிரஸ் வழி நடத்துறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இது மாதிரி விமர்சனங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த இண்டி கூட்டணியில உள்ள மற்ற கட்சிகள் ஏத்துக்குவாங்களான்னு தெரியலங்க. ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸ் பண்ற அரசியலை எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவை கடுமையா எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா, இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே
அதானி போட்டோ போடுறது, பிரதமர் மோடி போட்டோ வந்து போட்டு முகமூடியா வந்து நிக்கிறதுன்னு, இது மாதிரி அதானிய வச்சே அரசியலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் அங்க உள்ள கூட்டணி கட்சியில என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இத வச்சு மட்டுமே அரசியல் பண்ணா மக்கள் ஏத்துக்குவாங்களா? இப்போ ஒரு கட்சியை எதிர்க்கிறோம், ஆளுங்கட்சிக்கு எதிரா வந்து நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அரசியல் பண்ண வேணாம். ஆனா இதெல்லாம் வந்து காங்கிரஸ் பண்ணவே மாட்றாங்க. நம்ம பாஜகவை கடுமையா எதிர்த்தாதான் நம்மனால அடுத்தடுத்த தேர்தல்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் இது மாதிரி ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்றாங்க. சோ இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிற சமயத்துல காங்கிரஸ் வந்து அப்படியே இந்த கூட்டணியை வழி நடத்துறதுல தொடர்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும். இதுதான் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய சிக்கலா வந்து மாறி இருக்கு. இப்ப காங்கிரஸ்க்கு என்ன நிலைமை இருக்கு அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இண்டி கூட்டணிய வழிநடத்துற மாதிரி வந்து இருக்கும். அப்ப இண்டி கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு டம்மியா தான் வந்து இருப்பாங்க. இருந்தா டம்மியா இருக்கணும். இல்லைன்னா அந்த கூட்டணியில இருந்து வெளிவர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துரும். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இதுக்கு என்ன வந்து சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.